அன்று ஒரு கடுமையான வெயில் நாள். வெளியில் தலைகாட்ட முடியாத அளவுக்கு சூரியன் தகித்துக் கொண்டிருந்தான். மனிதர்களும் விலங்குகளும் தண்ணீர் தேடி அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தனர். எல்லோருக்கும் தலைமுதல் கால் வரை வியர்த்து கொட்டியது. ஆனால் மல்லன் முயற்குட்டியாருக்கு மாத்திரம் இவை ஒன்றும் பொருட்டாகத் தெரியவில்லை. அவன் மிக கோபமாக இருந்தான். இன்று இரண்டில் ஒன்று தெரிந்தாக வேண்டுமென்று மனதுக்குள் நினைத்து கொண்டே கோபத்துடன் வீட்டில் நுழைந்து புத்தகப் பையை வீசி எறிந்தான். மல்லன் முயற்குட்டியாரின் கோபத்தையும் எடுத்தெறிந்த போக்கையும் கவனித்த தாய்முயல், மல்லா, என்ன நடந்தது? இன்றைக்கு பாடசாலை இல்லையா? எனக்கு உண்மை தெரிய வேண்டும். மிகுந்த கோபத்துடன் சீறி பாய்ந்தான் மல்லன். என்ன உண்மை? ஏன் எனது முன்னைய பரம்பரை கொள்ளுத்தாத்தா முயல் ஆமையுடனான ஓட்டப்பந்தயத்தில் தோத்துப் போனது. மல்லனின் கோபம் இப்போது அழுகையாக மாறிவிட்டது. தனது கொள்ளுத்தாத்தா முயல் ஆமையுடனான பந்தயத்தில் தோற்றுப்போன கதையை ஆந்தை மாமா எல்லோரிடமும் கூறி சிரித்தபோது தனக்கு வெட்கமாக போய்விட்டதென்று மல்லன் முயற்குட்டி அம்மாவை அணைத்துக் கொண்டே கூறியது. உன்னுடைய கொள்ளு தாத்தா முயல் ரொம்பவும் பெருமை பிடித்தவர். அவருக்கு தான் எப்போதும் யாரிடமும் தோற்க மாட்டேன் என்ற கர்வம் தலைக்கேறி இருந்தது. அம்மா முயல் மல்லனிடம் கூறியது. அவர் தன் வீர பிரதாபங்களை எப்போதும் யாரிடமும் சொல்லி பீத்திக் கொண்டே இருப்பார். தன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று மார்தட்டி கொள்வார். அம்மா முயல் தொடர்ந்து மல்லனுக்கு கூறியது. அவர் தோற்று போன அன்று கூட அப்படித்தான் அந்த ஆமையிடம் மாறுதட்டி பேசியிருக்கிறார். ஆனால் ஆமைதான் வென்றுவிட்டது. மெதுவாகவும் உறுதியுடனும் அவதானத்துடனும் விழிப்புடனும் கரும மாற்றுபவர்கள் வெல்வார்கள், அப்படித்தானே? மல்லன் கோபத்துடன் கேட்டான். சரியாக சொன்னாய். அம்மா முயலார் மல்லனின் முதுகில் மெல்ல தட்டி கொடுத்தது. ஆனால் அம்மா, இன்றே நான் மீண்டும் ஆமையுடன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி நம் தாத்தாவின் மீதான களங்கத்தை துடைக்கப் போகிறேன். விடை கொடுங்கள் அம்மா. மல்லன் முயற்குட்டி துள்ளி குதித்து அம்மா தடுப்பதையும் பொருட்படுத்தாமல் புதற்காட்டுக்குள் ஓடியது. திரும்பவும் மடத்தனம் எதுவும் பண்ணிவிடாதே. அம்மா தூரத்தில் கத்துவது அதன் காதில் விழவில்லை. மல்லன் முயலும் தாடகன் ஆமையும் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுவதென்றும் அவர்கள் அந்த ஆற்றங்கரையில் இருந்து 1 மைலுக்கு அப்பால் இருக்கும் பாலம் வரையில் ஓட வேண்டும் என்றும் தீர்மானமாயிற்று. மீன் கொத்தியார் பந்தயத்தின் நடுவராக நியமிக்கப்பட்டார். அவர் உயரப் பறந்து பந்தயக்காரர்களை அவதானிக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. யாரும் யாரையும் ஏமாற்ற நினைக்கக்கூடாது என்று இருவரும் அறிவுறுத்தப்பட்டனர். தாடகன் தான் தோற்றுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது. சொரக்கட்டை தவளையார் பந்தயத்தை ஆரம்பித்து வைக்க முன்வந்தார். அவர் ஆரம்ப தளத்தை தேர்ந்தெடுத்து இருவரையும் வரிசையில் இருத்தி, ஓடு, தன் கரகரத்த குரலில் கத்தினார் தவளையார். அவர் குதூகலத்தில் அங்கும் இங்கும் கத்திக்